பைசா பிலிம் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஸ்ரீநித் எசகுமார் இயக்கத்தில் ரியோ ராஜ் நடித்துள்ள ஸ்வீட் ஹார்ட் திரைப்படம் இன்று முதல் உலகமெங்கும் வெளியாகியுள்ளது. சர்வதேச அளவில் இன்னைக்கு ரூபாய்னா எப்படி தெரியும்? அந்த சிம்பிள் தானே தெரியும். அது செய்ய வேண்டிய அவசியம் இப்ப என்ன வந்திருக்கு? இப்ப ஏதாவது அதனால மாற்றம் கொண்டு வந்தா மக்கள் மனசுல ஏதாவது மாற்றம் வருமா என்ன? இல்லல்ல, இது தேவையா? இப்போ அப்ப கொண்டு வரும்போதே எடுத்துக்க வேண்டியதானே. அது கொண்டு வந்ததே திமுக எம்எல்ஏ சன்தானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனாலதான் கருப்பு சட்டம் கருப்பு அப்படியே லாஸ்ட் டைம் வந்து நீங்க யதார்த்தமா போட்டதுன்னு சொல்லிருந்தீங்க. ரொம்ப தெளிவாக தெரிந்து வேண்டும் என்றே. அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டமன்றம் இந்த கூடின வேளையில் பட்ஜெட் தாக்கல் செய்த இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் தந்திருக்கக்கூடிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு டாஸ்மாகை பொறுத்த மட்டிலும் டாஸ்மாகில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் டெல்லியை காட்டிலும் அதிர்ச்சி அளிக்க வேண்டிய தகவல்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இது அந்த டாஸ்மாக் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரியிலையும் வாங்குறாங்க. பிறகு விற்பனை செய்யக்கூடிய ரீட்டைல் கடைகளிலும் எல்லாரும் இரவு 10 மணிக்கு மேல இவ்வளவு ரூபா கொடுத்து வாங்கணுங்கிறது அமைச்சர்களுக்கு அந்த மாதிரியான செய்திகள் இங்க வந்திருக்குது. இதெல்லாம் கண்டித்து இது மிகப்பெரிய 1000 கோடி ரூபாய் ஊழல்னு சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது என்பது தெரியவில்லை. ஆகவே அதனை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், அண்ணன் திரு காந்தி அவர்கள் இன்னைக்கு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். எங்களுடைய உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய திருமதி சரஸ்வதி அவர்கள் இன்னைக்கு வரவில்லை. ஆகவே நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ரூபாய் சின்னத்தை பொறுத்த மட்டும் ரூபாய் சின்னத்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய கேள்வி என்னன்னா, இதை கொண்டு வரும்போதே ஏன் எதிர்க்கவில்லை? இந்த சின்னத்தை உருவாக்கியது திமுக எம்எல்ஏ திரு தர்மலிங்கத்துடைய மகன் உதயகுமார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை கொண்டு வரும்போதே இதை எதிர்க்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு பதவி பிரமாணம் எடுத்திருக்கும் போது ஒரு மத்திய மாநில அரசு ஒரு பட்ஜெட்ல கொண்டு வரும்போது பதவி பிரமாணம் எடுத்து தான் இதெல்லாம் கொண்டு வராங்க. ஆக இந்திய அரசியல் சாசனத்துக்கு இது எதிரான உண்மை. ஆக இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுவது என்பது தவறானதாக இதையும் கண்டித்து நாங்கள் இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். அந்த ரூபாய் பாத்தீங்கன்னா எப்பவுமே RSN தான் இவங்க தமிழ்ல ரூம் கூட முதல்ல போடுவாங்களே. ரூ போடுவாங்க. இருந்தாலும் சர்வதேச அளவில் இன்னைக்கு ரூபாய்னா எப்படி தெரியும்? அந்த சிம்பிள் தானே தெரியும். அது செய்ய வேண்டிய அவசியம் இப்ப என்ன வந்திருக்கு? இப்ப ஏதாவது அதனால மாற்றம் கொண்டு வந்தா மக்கள் மனசுல ஏதாவது மாற்றம் வருமா என்ன? இல்லல்ல, இது தேவையா? இப்போ அப்ப கொண்டு வரும்போதே எடுத்துக்க வேண்டியதானே. அது கொண்டு வந்ததே திமுக எம்எல்ஏ சன்தானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இல்ல இதுல இப்போ எதை எதிர்த்து போராடணும்? அவங்க போராட வேண்டிய அவசியமே இல்லைல்ல. எதை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு இப்போ? அதாவது அதனாலதான் பிரச்சனை. இப்ப வந்து புதிய கல்விக் கொள்கையினால என்ன தவறு நடக்க போகுது? இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில என்ன பண்றாங்கன்னா, இந்திய படிங்கன்னு அவங்க சொல்லல, ஏதாவது ஒரு மொழியை படிங்கன்னு சொல்றாங்க. அதுதானே இன்னைக்கு நாட்டில் இன்னைக்கு தேவை. வந்து ஏதாவது ஒரு மொழியை படிங்க. இன்னைக்கு CBSE ஸ்கூல்லையும் சரி, இல்ல மற்ற இன்டர்நேஷனல் ஸ்கூல்லையும் சரி, அவங்க எந்த இருமொழி கொள்கையா வச்சிருக்கிறாங்க? மும்மொழி கொள்கையை தானே வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த எதையோ நடக்கிற ஊழல் எல்லாம் மறைக்கிறதுக்காக வேண்டி மும்மொழி கொள்கைங்கிறாங்க, ரூபாய்ங்கிறாங்க, அவ்வளவுதான். இப்போ நீங்க மணல் பிரச்சனை இதே மாதிரி ரொம்ப கோடிக்கணக்கான வரும்போது கொஞ்ச நாள் பேசுனீங்க விட்டுறீங்க. இப்ப டாஸ்மார்க் வந்து 10,000 கோடி ஊழல் நீங்க இது தொடர்ந்து கூட எதிர்ப்பு ஒரு சரியான நிலைப்பாடு இல்லாத மாதிரி தான் தெரியும். அதாவது மணல்ல ஊழல் நடந்தது, இன்னைக்கு விசாரணை நடந்தது, என்போர்ஸ்மெண்ட் பண்ணது, CBI விசாரணை நடந்தது, எல்லாம் நீங்களும் பாத்துருப்பீங்க. நீங்களும் மறுபடியும் நடக்கலையா? நாங்க வந்து என்னன்னா இதை சொல்லத்தானே செய்ய முடியும், மக்களுக்கு தெரிவிக்க முடியும். நீங்க அதை வந்து உங்க பத்திரிகையிலும் ஊடகத்திலே நீங்க வந்து மக்களுக்கு தொடர்ந்து ஞாபகப்படுத்த வேண்டிய வேலையே உங்க வேலை தான். எதிர்கட்சி நீங்க எல்லாம் பண்ணலாம். கண்டிப்பா அதான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ.
தனியா அக்கா நீங்க அதனாலதான் கருப்பு சட்டம் கருப்பு அப்படியே நான் சொன்னேன் லாஸ்ட் டைம் வந்து நீங்க எதை யதார்த்தமா போட்டதுன்னு சொல்லிருந்தீங்க. இப்ப வந்து ரொம்ப தெளிவாக தெரிந்து வேண்டுமென்றே இந்த அரசு, மாநில அரசு இந்த பட்ஜெட்டை வாங்க வாங்க நீங்க வாங்க வாங்க இன்று மாநில அரசினுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள். நேற்று இது ஏதோ சாதாரண பத்திரிகை செய்தி அல்ல, அல்லது யாரோ எதிர்க்கட்சிகள் கூறுகின்ற குற்றச்சாட்டு அல்ல. அமலாக்கத்துறை மிக தெளிவாக தங்களுடைய அறிக்கையிலே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாக் விற்பனையில் ஊழல் நடந்திருப்பதாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கைக்கு பின்பாக மாநில அரசு தொடர்வதற்கான தங்களுடைய தார்மீக உரிமையை இழந்திருக்கிறது. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றது கூட இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது என்றே பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. 1000 கோடி ரூபாய் ஊழல் மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தங்கள் நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதிருப்தி மற்றும் கோபத்தை திசை திருப்புவதற்காக ரூபாயினுடைய இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை மாற்றி ரூபாய் என்று எழுதி பிரச்சனையை திசை திருப்ப மாநில அரசு முயற்சி செய்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டில் பதவி ஏற்றுக்கும் போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொள்கிறேன் என்று சொல்லித்தான் அத்தனை பேரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நீங்க ரூபாயை ரொம்ப கேஷுவலா நீங்க தமிழ்ல சொல்றோம், எப்பவும் சொல்றோம், வரவேற்கிறோம். நம்ம மொழியில நம்மளோட எல்லா விஷயத்தையும் எழுதணும், படிக்கணும், தாய்மொழியில நம்ம பேசணும். பாரதிய ஜனதா கட்சி தாய்மொழிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி. ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் நான் ரூபாய் சட்டத்தை போன வருஷம் போட்ட இந்த வருஷம் நான் மாற்றுகிறேன் என்று வெளிப்படையாக தன்னோட சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவிடுகிறார் என்றால் அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறுகிறார் என்று அர்த்தம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.